கண்டுபிடிச்சிங்க. உண்மையிலேயே நான் ஒரு ரைட்டர். பல இடங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ணி அந்த சாப்பாட்டை பத்தி நான் என் புக்ல எழுதுவேன். சரியா சொன்னீங்க. நான் எழுதின உடனே உங்க கடையில கூட்டம் சேர்ந்து வியாபாரம் பிச்சுக்கும் போங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கே. இனிமே இந்த இடத்துல எந்த விதமான போர் நடக்கவும் வாய்ப்பு இல்ல. லார்ட் பெயினுக்கு தான் நன்றி சொல். அப்படியா விஷயம்? எனக்கு உன்னை பார்த்தா இன்னொருத்தர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. இல்ல அது என்னன்னா, இந்த இடத்துக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் வேலை இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். நீங்க இந்த ஹான்ஸுக்கு சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சதுன்னா உங்களை அவங்க கொன்னுருவாங்க. ஓ, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் புருஷ சாதாரண கெனன்னா லார்ட் பெயின் தான் தான் ஜுட்சுவை பயன்படுத்தி இந்த ஊர்ல மழை பெய்ய வைக்கிறாராம். இந்த மழைய வச்சு உங்க 2 பேருக்கு லக் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல உண்மையாவ சொல்றீங்க? அப்படின்னா அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப நான் கேக்குற கேள்வி, அவரு ஃபியூமா கிளானை சேர்ந்தவரா? அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவரை யாருமே சரியா பார்த்ததே இல்லையா? அதனால மரியாதையா உண்மையை சொல்லு. இந்த ஊர்ல லார்ட் பெயினை எல்லாருமே கடவுளா பார்த்துட்டு செய்யறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் அவர் கூட இருந்து எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு அந்த ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. இப்ப நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ முன்ன இருந்த ஹிடன் ரைன் வில்லேஜ்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. அது என்னன்னு சொல்லு. அப்போ உனக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாதா? நிச்சயமா நீ வெளியாளுதான். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இந்த இடத்துல சிவில் வார் எப்பவோ நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த போர்ல ஜெயிச்சதே நாங்க தான். நீங்க 3 பேருமே பலசாலிங்க தான். ஏன்னா இந்த பேட்டில் கிரவுண்டை தாக்கு பிடிச்சிட்டீங்க. ஜிராயா சொன்னானே. அவன் வீழ்த்திட்டானா? இந்த கட்டுக்கதையை எவன்கிட்டயாவது சொல்ல நான் நம்ப மாட்டேன். உண்மை கசக்கதான் செய்யும். ஏன்னா அவர் ஒரு கடவுள். அவரோட ஜூட்சு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அப்படி இருந்தா அவரோட மனைவி, அவரோட குழந்தை, அவரோட நண்பர்கள், அவரோட உறவினர்கள், அவங்க யாருமே கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம கொடூரமா கொன்னுட்டாரு. சேர்த்து உன் கடவுள் எதை அடைய ஆசைப்படுறாருன்னு சொல்ல. உன்ன மாதிரி மொக்க நெஞ்சாவுக்கு அதை ஆரம்பிக்கலாமா? உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. ஆரம்பிக்கலாமா? இல்லனா நீங்க வாழ்ற கொஞ்ச நாள் இந்த தவளைக்குள்ளவே வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். Now then, time to hunt the intruder. ஒரு நெஞ்சாவா தைரியமா தான் பேசுற. சரி விடு, இது வரைக்கும் என்னோட விசாரணை உருப்படியா நடந்ததே கிடையாது. சரி, பேசின வரைக்கும் போதும், நான் கிளம்புறேன். ஆனாலும் நீ இங்கதான் இருக்க. திட்டம் என்னன்னு சொல்லிச்சுராயா? எந்த ஒரு காரணமும் இல்லாம நீ என்ன சம்மன் பண்ண மாட்டியா? அதான் கேட்டேன். ஒருவேளை நருட்டோடைய ட்ரைனிங் பத்தியா? நான் ரொம்ப கடினமான ஒரு எதிரி கூட சண்டை போட போறேன். சண்டை போட என்னையே வெளியே அனுப்ப போறேன்னா அவன் உண்மையிலேயே பலசாலியா? ஓகே. என்ன சும்மா உளராத. நருட்டோடைய 8 சைன்ட் சீலை உடைக்கிறதுக்கான சாவி என்கிட்ட தான் இருக்குங்கிறத நீ மறந்து போயிட்டியா என்ன? ஆமா, ஞாபகம் இருக்கு. மினாட்டோ அந்த பொறுப்பை நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்கான். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா அது ஒரு நாள் நருட்டோக்கு தான் சொந்தம். நிச்சயமா ஒரு நாள் நருட்டோ இந்த ஜூட்சுவை கத்துக்கணும்ன்றதுதான் அவனோட ஆசையாவும் இருக்கணும். இது மட்டும் இல்லாம 9 டேல்ஸ் உடைய சீல் உடையும் போது நருட்டோவுடைய சொந்த சக்கராவிய 9 டேல்ஸ் உடைய சக்கரா வெளியேற்றிடுச்சு. அன்னைக்கு அந்த சக்கரா நருட்டோவை மொத்தமா ஆக்கிரமிச்சு அவரை இன்னன் எங்க பிரிச்சு யாங்கோட பவரை மட்டும் நருட்டோக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்கான். அதோட 9 டேல்ஸோட சக்கராவை நருட்டோட உடம்புக்குள்ள ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்கான். இல்ல ஒருவேளை ஒரு அப்பனா தான் பையன் பலசாலியா இருக்கணும்னு வேணும்னு சீல் பண்ணிருக்கு. அதனால தான் தன்னோட சொந்த மகனுக்குள்ளேயே இந்த 9 டேல்ஸோட பவரை சீல் பண்ணிருக்கணும். என்ன உன் ஸ்டூடெண்ட்க்கு நீ சப்போர்ட் பண்றியா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வேணும் தான் அங்க அதை சம்மன் பண்ணிருப்பாங்க. என்ன முட்டாள் மாதிரி பேசாத. 9 டேல்ஸால என்னைக்குமே ஆபத்து தான். அத ஒருத்தன் சம்மன் பண்ற அளவுக்கு யாருக்கு அந்த உச்சிஹா கிளானோட ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தரான மாதரா உச்சியா இருந்தாலும் இதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தப்பாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். வந்திருக்கிறது நீ நமக்கு வருத்தப்படுறது கொண்டும் இல்ல. அத்துமீறி உள்ள நுழைஞ்சவனை கொல்றதுக்காக தான் நான் இப்போ இந்த உருவத்தை எடுத்திருக்கேன். நீ அங்க வர வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு போய் அவரை சமாளிக்க முயற்சி பண்ண. ஃபயர் ஸ்டைல் ஃப்ளேம் பாம். டோட் சப்ஜுகேஷனா? அதை வச்சு ஷேடோவை மேனிபுலேட் பண்ண முடியும். எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அந்த பெயினை நான் கூட நீங்க எல்லாரும் இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன்.
ஆனா இந்த மாதிரி பேப்பர்ஸா மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட இது சரியா கோனான்? அத்துமீறி உள்ள வந்தது இவன் தான் ஆகணும். இங்க இருந்து போயிடு, திரும்ப வராத. நான் போயிடுறேன். பேப்பர்ல ரக்க முளைச்சிட்டா மட்டும் நீ ஏஞ்சலா மாற முடியுமா என்ன? நீ இந்த மாதிரி அதோட உன்னோட ஆரிகாமி அற்புதமா இருக்க. நான் ட்ரைனிங் கொடுத்த 3 குழந்தைகளை இறக்க குணம் உனக்கு தான் அதிகமா இருக்க. அப்படின்னா ஒருவேளை இப்போ அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் எல்லாரும் சொல்ற அந்த பெயின் மட்டும் சொல்லாத. முதல்ல நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க? ஒரோச்சி மாறு சொன்ன மாதிரி எங்க 3 பேரையும் அந்த இடத்துல கொண்டிருக்கணும் தானே உங்க மண்டையில இப்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப நடந்த ஆபத்துல இருந்து எங்க 3 பேரையும் நீங்க காப்பாத்துனீங்க. ஆனா இப்போ தாமதம். இது இப்படி முடியும்னு எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு நெஞ்சூச்சு கத்து கொடுத்ததுக்கு காரணமே அந்த கஷ்டமான காலகட்டத்துல உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மொத்த உலகம் ஆபத்தான இடமா இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாரும் என்னுடைய மாணவர்கள். நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா நீங்க 3 பேரும் எதுக்கு அகாட்ஸ்கில சேர்ந்தீங்க? நீங்க கவலைப்படாதீங்க ஜுராயா நீ சென்சை. மொத்தமா மாறி போயிருக்க, இருந்தாலும் உன்னுடைய கண்கள் மட்டும் என்னால மறக்க முடியல. சோ அந்த பெயினா மாறினது வேற யாரும் இல்ல, நீதானா? எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க வெளியாது. கவுனான், கொஞ்சம் தள்ளியே இரு. யாகி கோக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அதாம இல்ல, அப்போ அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். எனக்கு அது புரியுது. அவன் எப்பவோ இறந்து ஆனா உனக்கு போயிட்டான். என்னாச்சு? அப்ப நீ இந்த மாதிரி இல்லையே. எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த இடத்துல நடந்த போரால பல பேர் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க. அப்ப தன்னோட நண்பர்களையோ குடும்பத்தையோ ஒதுக்கி வச்சு வாழ்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? உங்களுக்கு புரியல சென்சே. இன்னமும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என் சின்ன வயசுல இருந்தே நான் வலியோட வளர்ந்திருக்கேன். இப்போ உங்களை விட நான் தான் பலசாலி. ஒரு வழியா போர் நிறைஞ்ச இந்த கேவலமான உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறேன். இது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நான் வேட்டையாடுற எல்லா டைல்டு பீஸ்டையும் வச்சு ஒரு புது ஃபார்பிடன் ஜுட்ஸு உருவாக்க போறேன். ஆனா இந்த மாதிரி ஜூட்ஸுவால எல்லா போருக்கும் எப்படி முடிவு கட்ட முடியும்? இந்த மாதிரி ஒரு ஆயுதம் 2 நேஷனுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும். உலகத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற எதை வச்சு எல்லா போரையும் முடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க சென்சே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நொடியில பல பேரோட உயிர் பலி போகும். மனித இனமே ஒரேடியா அழிஞ்சிடும். நாங்க வளர்ந்த மாதிரி சொந்த கால நடக்கவும் சொந்தமா யோசிக்கவும் இந்த உலகத்தால முடியிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க போய் சேரணும்னா கடவுளோட அங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருக்கேன். அப்போ இதுதான் உன்னோட சமனிங்கா? ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளை வளரலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சென்சை. இத நினைச்சு நீ சீக்கிரம் வருத்தப்படும். ஆனா இன்னைக்கு நடக்க போறத நீ மறக்கவே மாட்டேன். நான் என்னைக்கோ சானின்ல இருந்து சேஜா மாறிட்டேன். You haven't matured at all, Sensei. I'm sorry. I'm quite ungraceful. நம்மளாம் சொன்னாலாம் ஒண்ணும் புரியாது. முழு பலத்தோட தாக்குனாதான் எல்லாம் புரியும். என்னோட ஹானர் சேஜை நான் இப்ப பயன்படுத்த போறேன். என்ன அப்படின்னா நீ இப்போ? ஆமா, அதேதான். 2 சிறந்த சேஜஸையும் சமன் பண்ண போறேன். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. 2 பேரையும் இங்க சமன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நெஞ்சுட்சு தன்னோட பேரியருக்குள்ள எது வந்தாலும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா நம்ம பேரியரை பயன்படுத்த போறத கண்டு எனக்கு புரிஞ்சுது. பரவாயில்லையா? அதை சமாளிச்சுட்ட. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு வாட்டியும் அதை பிடிக்கிறப்ப அதிகமாயிட்டே போகுது. முதல்ல இதுங்க என்னன்னு எனக்கு புரியவே. எவ்வளவு தாக்குனாலும் அதோட எண்ணிக்கை பெருக்கிக்கிட்டே இருக்கு. இனி அதை தாக்குறதுல அர்த்தமே கிடையாது. இங்கேயும் மிஸ்டர் காமக்கன், உங்களால நகரவே முடியாதப்ப அந்த 2 சேஜையும் சமன் பண்ற அளவு இப்ப என்னால முடியாது. என் நாய்களோட அவ இங்கிருந்து ஒரு ஏடியா மறைஞ்சிட்டான். இடத்துல எங்க எல்லாரையும் சமன் பண்ற
பண்டா உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல, நீயும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிற. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நாமளா எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் சரியா? ஜிராயா இங்க நம்மள கூப்பிட்டு நான் ஒன்னு சொல்லவா? கண்டிப்பா ஒரு நாள் நீயாவே உன்னோட சொந்த முயற்சியில சேஜ் மோட எடுக்க ஆரம்பிச்சிருவ ஜிராயா. உங்க 2 பேருக்கிட்டையும் ஒப்பிட்டா நான் வெறும் கத்துக்குட்டி தான். அதனால நடக்க போற விஷயத்த மட்டும் பேசுங்க. நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பேரியரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தாக்கு. ஆமா, ஒரு வழியா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்றேன், அதுக்கு காரணம் என்னன்னா நான் போனதுக்கு அப்புறம் அவன் வளர்ந்த விதம் சரியில்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேரும் இறந்து போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்தை மாத்தக்கூடியவன் இவன் கிடையாது. அப்படின்னா சரி, அது இவனா இல்லாதப்போ நாம இவனை கொன்னரலாம். அது மட்டும் இல்ல, அவங்க விருப்பத்துக்கு உளறிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்பி நாம செயல்ல இறங்க கூடாது. அப்படின்னா அதுதான் ரினிகானா? லெஜெண்ட் சொல்ற மாதிரி அது ஒண்ணும் அவ்வளவு ஸ்பெஷலானது இல்ல போல இருக்கே. உண்டாக்குறவனுக்கு நீ வழிகாட்டியா இருப்ப. அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். முடிவு எடுக்கணுமா? இப்பதான் எனக்கு புரியுது. நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்சையா, நான் உன்னை தடுக்கிறது என்னோட கடமை. மூணு பேரா? என்ன நடக்குது இங்க? 3 பேர்கிட்ட எப்படி ரெனிகான் இருக்க முடியும்? அது ஏதோ ஜூட்ஸு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஏமாத்த முயற்சி பண்றான். என்னோட அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சே. மேல இருக்கிற அந்த பெரிய பெரிய பைப்பெல்லாம் பாருங்க. இந்த ஜிராயான்ற துணிச்சலான காது கிட்ட கத்துறத தயவு செஞ்சு நிறுத்து. சீக்கிரமா முடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுல இருக்கிற பிரச்சனையை விட எதிர்க்க இருக்கிறவன் தான் நமக்கு பிரச்சனை. நாம தான் ஜாக்கிரதையா. We're the ones yakking in whose ears now? Say George, both of oil. கிட்ட இருந்து சண்டை போட்டு அவன் என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கலாமா? சரி, கிளம்பலாம். நான் சேவ் கசிங்கா பண்ணிருக்கான். கொஞ்சம் பின்னாடி பாரு. இப்ப இவன் கதையை நம்ம முடிக்கலாம். சே ஜார்ஜ், சேபாரி சிக்பார்ட். இந்த முறை தடுத்து நிறுத்திருக்கான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கவனிக்கணும்? முன்ன ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டினப்ப அவன் கண் பார்வையில இருந்து படாத இடத்துல இருந்து தான் நீ அவனை தாக்குன. அப்ப நீ தாக்குனவனை தாண்டி 3 பேர்ல வேற ஒருத்தர் கண்ணில் படுறத மிச்ச 2 பேரால பார்க்க முடியும். இது தானே சொல்ல வரீங்க நீங்க? இது நல்லது கிடையாது. என் நெஞ்சொட்சு வேலை செய்யாத இந்த மாதிரி சமயத்துல இந்த 3 பேரையும் எதிர்த்து நிக்கிறது நம்ம பதுங்கிடலாம் ஜிராயா. புரியுது. இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவனுங்களை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளான் போடணும். 3 பேரும் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அவங்களோட கண்ணு ஒரே மாதிரி தான். இவங்க 3 பேர்ல உண்மையான பெயின் யாரு? மெயினான ஆளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா 3 பேர்கிட்டயுமே 6 பார்ட்டோட ரன்னிங் கன் இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. இத சால்வ் பண்ணிடல. ஆனா இப்ப நான் சொல்ற விஷயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்க. 3 செக்யூரிட்டி கேமராஸ் ஒரே சமயத்துல ஒரே பொருளை 3 ஆங்கிள் இருந்து பார்க்கும் தெரியுமா? அதே மாதிரி தான் அவங்க 3 பேரும் அவங்க கண்களை பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்கள நம்மால தாக்கவே முடியலையா? அப்படின்னா அவங்க 3 பேரையும் தனித்தனியா பிரிச்சு சண்டை போடணும். நிச்சயமா தனித்தனியா சண்டை போட்டா நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். அவங்க பார்வை அப்படி இருக்கிறதுனால எப்பவுமே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போறதான் அவங்க பழக்கமாவே வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க உன்னோட முன்னாள் மாணவர்களா இருந்தா நீ கெஞ்சுட்சு ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சண்டை முடிஞ்சாதான் இந்த உலகத்துக்கு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சுக்கோமா? இந்த மாதிரி நேரத்துல சுயநலமா இருக்கு. இந்த பாட்டு பாட முடியல. எனக்கு இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாட்டு பாடணுமா?
எஸ், எங்க கெஞ்சுட்சூல நாங்க ஒரு பாட்டு பாடி அது மூலமா அதேதான். இந்த கெஞ்சுட்சு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சத்தம் போட்ட உடனே நம்ம எங்க இருக்கோங்கிறது உறுதியாயிடும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, ஆனா அது ஒரு ஏமாத்து வேலை. இந்த சத்தம் தவளைகள் கத்துற சத்தம் கெஞ்சுட்சுவா இருக்குமோ? நல்லது, என் திட்டம் நிறைவேறியாலதான் என் ஜூட்சுவை உறிஞ்சி எடுத்தது. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க 3 அந்த பெரிய ஆளு கண்கள்ல என்னோட ஜூட்சு மட்டும்தான். அவன் தான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான். மறுபடியுமா? இதை நான் எதிர்பார்த்ததுதான். உன்னை நான் சம்மன் பண்ண விட மாட்டேன். வழியால இந்த உலகத்தை ஆள்றதை விட்டுட்டு பழைய நிம்மதியான வாழ்க்கையை நீ தேடி போயிருப்பன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். All I want to do is protect those two. அந்த மாணவன் தான் இந்த நிஞ்சா உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சாவா மாறி இந்த உலகத்தை காப்பாத்துவான். இதுதான் நான் கண்ட கனவு. கொஞ்ச நாட்களுக்கு நீதான் அந்த ஒருத்தனை நம்பிக்கிட்டு இருந்த. உன்னோட கதை முடிஞ்சு. உங்க 2 பேருக்கு ஒன்னும் ஆகல. முகத்துல சுருக்கம் விழுது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் போய் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எப்பவுமே தன்னோட காடை இறக்க கூடாதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஜிராயாவும் இடது கை போயிடுச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குது? அவங்க கெஞ்சுட்சூல மாற்றுறதுக்கு முன்னாடி தான் இப்படி பண்ணி இருக்கணும். இப்ப பாருங்க, நாங்க 6 பேரு தான் 6 parts of pain. பெயின். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அது எப்படி 6 பேருக்கிட்டமே எப்படி ரெனிகானிக்கிற? மழை வேற நிக்கவே மாட்டேங்குது. நான் ஜோக்கு தான் அடிச்சேன். இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? நான் உண்மையிலே உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கெல்லாம் ஒன்னும் நடக்க கூடாது. அவ இங்க திரும்ப வரமாட்டான். அப்படிதான் நான் அவன்கிட்ட பெட்டு வச்சேன். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்க. எப்படியெல்லாம் டயலாக் அடிச்சான்? நீ வந்து இந்த முகம் என்ன பார்த்தா ஏகோ மாதிரி தெரியுதா? நீங்க தானே அவனோட முன்னாள் டீச்சர். வார்த்தைகளை வச்சு விளையாடுறத நிறுத்து. அம்மா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜிராயா? எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. அப்போ மொத்தமா 2 சில்ட்ரன்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என் கண்களால பார்த்தா அங்க யாருமே நாகோட்டோ மாதிரி தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தா இங்க யாரோ ஒருத்தன் யாகிக்கோ. பெயின், நீ யாருன்னு முதல்ல சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும். பெயின் எங்க 6 பேரையும் ஒன்னா குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அது. நீ வந்து இந்த முகம், அப்போ இதை யாகிக்கோவா இல்லனா நாகோட்டோவா? உண்மையிலே இங்க இருக்கிறது பெயின்னா யாரு? நாங்க தான் பெயின் அப்படின்னு சொல்லப்படுற கடவுள் மாதிரி இருக்கா. எப்படி கவசத்துக்குள்ள வரவழைச்சு 6 பேர்ல ஒருத்தனை நான் கொன்னுட்டேன். இருந்தாலும் நாகோட்டோவோட ரெனிகன் அவங்கிட்ட தான் இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாகோட்டோ கிட்ட இருந்து யாகிக்கோ அதை எடுத்திருப்பானா? அப்படியே இருந்தாலும் நீ வளர வளர உனக்கு இது நல்லா புரியும். வளர வளர புரியும். இங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. சரி, இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இவன் நிச்சயமா நாகோட்டோ கிடையாதா?
என்ன ஆச்சு? நமக்கு முன்னாடி படுத்து கிடக்குறான்ல. இந்த புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்குறவனுக்கு நீ வழிகாட்டியா இருப்ப. அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். பெரும் தயவு செஞ்சு போங்க. என்னது? முடியாது. நீ மறுபடியும் வெளியே போனா அவங்க உன்னை கொன்றுவாங்க. அவங்க கிட்ட நிறைய கண்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த பேரியர் டிராப்ல 2வது முறை அவங்க ஏமாற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெரியவர் சொன்ன மாதிரி சைல்டு ப்ராஃபஸிய கண்டுபிடிக்க வேண்டிய நேரமும் வந்தது. நான் இங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஜிராயாவையும் சேர்த்து கூட்டு வரேன், புரியுதா? பெயினோட உண்மையான அடையாளத்தை நான் பெரியவர்கிட்ட தெரியப்படுத்தணும். நீங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆனா ஒரு வீரனா சாகணும். ஒரு நெஞ்சாவோட வாழ்க்கை நினைச்சுக்கிட்டே இருந்தா என்னால என் நண்பனை தடுத்து நிறுத்த முடியல. என் மாஸ்டர், என் ஸ்டூடெண்ட், இவங்க 2 பேரையும் காப்பாத்த முடியல. உக்காக இந்த ஊருக்காக என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் சின்ன விஷயம்தான். இதுல பெருமைப்பட ஒண்ணு கிடையாது. முக்கியமான கட்டத்துல ஒரு முடிவுக்கு வருது. நான் ஒரு புரட்சியை உருவாக்கணும். உறுதுணையா இருந்த கண்டிப்பா இந்த கதை வேலைக்காகாத ஒரு கதை தான். இல்ல உண்மையாவா? நீ அப்படியா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன நிஜமாவா? நீ உண்மையதான் சொல்றியா? நான் ராமனை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தோணுனதை எழுதுனேன். நருட்டோ. அப்படின்னா பிறக்க போற குழந்தை எனக்கு பேர மாதிரியா? நீங்க 2 பேரும் உண்மையதான் சொல்றீங்களா? நீங்க தான் எனக்கு சென்சே ஜிராயா. இந்த உலகத்திலேயே நீங்க தான் எனக்கு சிறந்த. நான் கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்துவேன். அதுதான் என் நிஞ்சா வழிமுறை. நருட்டோ, அந்த கதையில வர எல்லா பிரச்சனைகள்லயும் தைரியமா எந்திரிச்சு நிக்கிறவன் தான் நிஞ்சா. உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒருத்தன் எப்ப தெரியுமா திறமையான நிஞ்சா ஆவான் தெரியுமா? அவன் கத்து வச்சிருக்கிற ஜுட்சுவால மட்டும் கிடையாது, உன்னோட வழிகாட்டின்ற முறையில. இதுக்கப்புறமும் நான் பேச விரும்பல. ஒரு குரு எப்படிப்பட்டவரோ அதே போலதான் தன்னோட மாணவனும் வளருவான்னு சொல்லுவாங்க. அத நிஜம்னு நீ நிரூபிச்சிடுவல நருட்டோ. டேல் ஆஃப் ஜிராயா கேலண்ட். இந்த முடிவு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதோட கடைசி சாப்டரோட பேரு கிணத்துல இருந்த தவளைகள் நிச்சயமா கடலுக்கு போய் சேரும். இதுவும் நான் நினைச்ச மாதிரியே நல்லாவே தான் இருக்க.